நீங்களே மாதிரி. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கின்றவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பிலிப்பியர் 4:9. உங்கள் பிள்ளைகள் கல்வி நிலையில் சிறக்க வேண்டுமா? அவர்களுக்கு நல்ல தரமான கல்வி நிலையத்தை காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் நல்ல விளையாட்டு வீரர்களாக மாற வேண்டுமா? திறமையான விளையாட்டு ஆசிரியரை அவர்களுக்கு காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் இசைத்துறையில் சிறக்க வேண்டுமா? சிறப்பான ஒரு இசை ஆசிரியரை காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டுமா? அவர்களுக்கு உடனடியாக உங்களின் நல்ல வாழ்க்கையை காட்டுங்கள். வெளியில் அவர்கள் நல்லவர்களாக பார்க்கின்ற நபர்களின் முழு பக்கமும் அவர்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையை மட்டுமே அவர்கள் எல்லா பக்கத்தையும் அறிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தானியேல், தாவீது, யோசேப்பு போன்றவருடைய நல்ல வாழ்க்கை முறை நல்ல பாடங்கள்தான். ஆயினும் உங்கள் வாழ்க்கையைத்தான் நேரடியாக பார்க்கின்றார்கள். எனவே உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கத்தை அவர்கள் பார்த்தாலும் அது அவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கட்டும். அன்பு, தாழ்மை, உண்மை, பொறுமை, நேர்மை, இரக்கம், நியாயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு என எந்த ஒரு நற்குணத்தையும் உங்களிடம் பார்த்து கற்றுக்கொள்ளட்டும். உங்கள் பிள்ளைகளிடம் எந்தெந்த குணங்கள் ஒருபோதும் காணப்படக்கூடாது என்று எண்ணுகின்றீர்கள்? அப்படியானால் அந்த குணங்கள் இப்பொழுது உங்களிடம் இருந்தால் களைந்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளிடம் எந்தெந்த குணங்கள் அவசியம் வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள்? அப்படியானால் அவை யாவும் உங்களிடம் இப்பொழுதே இருக்கச் செய்யுங்கள். உங்களிடம் இல்லாத நல்ல குணங்களை உங்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது நியாயமில்லை. என்னிடத்தில் என் பிள்ளைகள் தவறிப்போகத்தக்கதான தவறான விஷயங்கள் எதுவும் இல்லை. என்னிடத்தில் என் பிள்ளைகள் பின்பற்ற வேண்டிய நல்ல விஷயங்கள் பல இல்லாமல் இல்லை. நான் வாழாத ஒரு வாழ்க்கை முறையை பிள்ளைகளிடம் நான் எதிர்பார்க்க கூடாது. நான் காண்பிக்காத நல்ல குணங்களை பிள்ளைகள் காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு கடிதம் எழுதும்போது, என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் என்று எழுதினான். பிலிப்பியர் 4:9. சிந்தனைக்கு. நல்ல வழி என்றால் யார் நடக்காவிட்டாலும் நீ அதில் நடந்து செல். தீய வழி என்றால் எத்தனை பேர் நடந்தாலும் நீ அதை விட்டு விலகி செல். ஆமென்.